சிவனின் மகனே போற்றி, சீரெழும் எழிலே போற்றி, சுடரி நின்றுதித்த தூயவனே போற்றி, உதிரம் குடிக்கும் உக்ர பார்வை கொண்டவனே போற்றி, மக்கள் குறையை தீர்க்க வந்த மகேசனே போற்றி, சாராயம் சுருட்டருந்தும் மாவீரனே போற்றி, மயானத்தில் தவம் புரியும் மனோகரனே போற்றி, சுடுகாட்டு சாம்பலை அள்ளி பூசும் சுடலையே போற்றி, மாமிச படையல் விரும்பும் மாமன்னனே போற்றி, மக்கள் குறைகளை தீர்க்க வந்த மாவீரனே போற்றி, கள்ளமில்லா உள்ளத்திற்கு கை கொடுக்கும் தெய்வமே போற்றி, துள்ளி எழுந்து துயர் துடைக்கும் ஐயனே போற்றி, எங்களின் காவல் தெய்வமே போற்றி, அகிலம் காக்கும் சுடலை ஆண்டவரே போற்றி போற்றி. தமிழகத்துடைய தென் மாவட்டங்களில் சுடலை மாடசாமி கோவில்கள் அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் இந்த கோவில்கள் எல்லாம் திறந்த வெளியில் காவி கோடுகள் போடப்பட்ட திண்ணைக்கு மேலே முக்கோண வடிவத்திலான பீடங்களாகவே அமைக்கப்பட்டிருக்கும். சில கோவில்களில் இந்த பீடங்களுடைய முன்பகுதியில் சுடலை மாடசாமியோட உருவப்படம் வரையப்பட்டிருக்கும். ஒரு சில பெரிய கோவில்களில் மட்டும்தான் சுடலை மாடசாமியோட உருவ சிலைகள் இடம் பெற்றிருக்கிறத பார்க்க முடியும். சுடலை மாடசாமி பெரிய மீசையோட வலது கையில் அரிவாள், இடது கையில் கம்பு, இந்த மாதிரியான ஆயுதங்களோடு மாட்டை வாகனமாக கொண்டு காட்சி கொடுக்கிறாரு. சுடலை மாடசாமி சிலருக்கு குலதெய்வமாகவோ சில கிராமங்களில் காவல் தெய்வமாகவோ இருந்து அவங்கள காத்தருளறாரு. சுடலை மாடசாமி வீற்றிருக்கிற திருக்கோவில் திருவிழாக்கள் அப்போ நடத்தப்படுற வில்லுப்பாட்டு, கணியான் கூத்து, இந்த மாதிரியான நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளில் சுடலை மாடசாமியுடைய வரலாறு சொல்லப்படுது. சுடுகாட்டில் வாழற தெய்வங்கிறதுனால சுடலைனும், மாட்டை வாகனமாக கொண்டதால் மாடன்னு வழங்கி அந்த இரண்டும் சேர்ந்து சுடலை மாடன்னு பெயர் வந்திருக்கு. மாடன், இசக்கி மாடன், இருளப்பசாமி, சுடலை ஈஸ்வரன், மாடசாமி, சுடலையாண்டி, சுடலை முத்து, மாசான முத்து, முண்டன் சாமி, பன்றி மாடன், பூக்குழி மாடன், சங்கிலி மாடன், ஆகாச மாடன், உதிர மாடன்னு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுற சுடலை மாடசாமியுடைய கதையைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உலகத்துக்கு அம்மையும் அப்பனுமா விளங்குற ஈசனும் பார்வதியும் கையிலையில் விற்றிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஈசன் என்ன சொன்னார்னா, பார்வதி, நான் போய் உலகத்தோட ஜீவராசிகளுக்கு அவங்களுடைய வினை பயன்படி படியளந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார். பூலோகத்தில் உள்ள எறும்பு முதலான சிறிய ஜீவராசிகள் முதல் கொண்டு அனைத்து உயிரினங்களுக்கும் அவர்தம் வினை பயனுக்கு ஏற்றபடி படி அளக்கிறது ஈசனாருடைய வழக்கம். ஈசன் தன்னுடைய பணியை தவறாமல் செய்கிறாரா அப்படின்னு பார்வதிக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதனால் ஈசனை சோதிச்சு பார்க்கணுன்னு பார்வதி தேவி முடிவு செஞ்சாங்க. அப்போ என்ன பண்ணினாங்கன்னா, குமிழ் ஒன்றை எடுத்து அதில் ஒரு சிற்றெரும்பு பிடிச்சு அடைச்சிட்டாங்க. அதுக்குள்ளே காற்று கூட புக முடியாது. அதனால் இந்த எறும்புக்கு ஈசனார் எப்படி படி அளப்பார்னு நினச்சிட்டு இருந்த வேளையில் படியளந்த பரமன் கைலாயத்துக்கு திரும்பினார். அப்போ பார்வதி தேவி ஈசன் கிட்ட, ஐயனே, தாங்கள் இன்றைக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கும் படி அளந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆம் தேவி, அவரவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவும் இப்பிறவியில் அவர்கள் செய்து வருகின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து விட்டு வந்தேன் அப்படின்னு ஈசன் சொன்னார். தங்களின் பணியில் ஒரு உயிரினம் கூட விடுபட்டிருக்காதா அப்படின்னு பார்வதி தேவி கேட்டாங்க. இந்த பணியில் தவறு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நானே நேரில் சென்று எல்லா உயிர்களுக்கும் படியளந்து விட்டு வருகிறேன் அப்படின்னு இறைவன் சொன்னார். இன்றைக்கு நீங்கள் படியளந்ததில் ஓர் உயிரினம் விடுபட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி அந்த குமிழை திறந்தாங்க. அங்கே அந்த சிற்றெரும்பு வாயில் ஒரு அரிசியை கவ்விட்டு இருந்துச்சு. இதை பார்த்ததும் தான் பார்வதி தேவிக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சுது. இறைவனே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன்.
எல்லோருக்கும் படி அளக்கும் பரம்பொருளை சோதனை செய்து விட்டேன் அப்படின்னு ஈசனுடைய பாதங்களில் விழுந்தாங்க பார்வதி தேவி. ஆனால் ஈசனோ கடுமையான கோபம் கொண்டாரு. தேவி, நீ என் மனைவியாக இருந்தாலும் என்னை சோதனை செய்தபடியால் பூலோகத்தில் வனப்பேச்சியாக சுற்றித்திரி அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. மனமடைஞ்சு போன பார்வதி தேவி அழுது புலம்புனாங்க. சுவாமி, இந்த சாபத்திற்கு விமோச்சனம் எப்போது தருவீர்கள் அப்படின்னு ஈசனை பார்த்து கேட்டாங்க. நீ என்னை நினைத்து மயானத்தில் நின்று தவம் செய், உரிய காலத்தில் யாமே வந்து உன்னை மீட்போம் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியை பூலோகத்துக்கு அனுப்புனாரு ஈசன். மயான பூமியில் பார்வதி தேவி பேச்சியம்மனா அமர்ந்தாங்க. மனம் ஒன்றி ஈசனை எண்ணி தவம் புரிஞ்சாங்க. காலங்கள் கடந்துச்சு. பார்வதி தேவியுடைய தவத்தை பார்த்த ஈசன் மனம் இறங்கினாரு. அம்மைக்கு முன்னாடி தோன்றினாரு. அவங்களுடைய சாபத்தை நீக்கினாரு. தேவி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு ஈசன் கேட்க, பார்வதி தேவியும், ஐயனே, தாங்கள் எனக்கு 2 புதல்வர்களை அளித்தீர்கள். அவர்களும் தங்கள் வயது வந்த பின்னே என்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள். தாங்களும் படியளக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னை தனியே விட்டு போய்விடுகின்றீர்கள். எனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும், அதுவும் இப்பொழுதே வேண்டும் அப்படின்னு வேண்டுனாங்க. அப்போ ஈசன் சொன்னார், தேவி, அங்கே மயானத்தில் பிணம் எரிகின்றதல்லவா? அப்பிணம் கொடுஞ்சுடராக எரிகையில் நீ அங்கே நின்று என்னை நினைத்து உன் முந்தானையை ஏந்து. அப்போது உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். நீ குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயம் வந்து சேர்வாயாக அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு. பேச்சியம்மனோ ஈசன் சொன்ன மாதிரியே பிணம் கொடுஞ்சுடராக எரியிற வேளையில் பக்கத்தில் போய் தன்னுடைய முந்தானையை ஏந்துனாங்க. அவங்களோட மடியில் சுடலை முத்துக்கள் தெரிச்சு விழுந்துச்சு. அவை உறுப்புகள் எதுவும் இல்லாத ஒரு சதை பிண்டமா பேச்சியம்மாளுடைய மடியில் இணைஞ்சுது. பிண்டத்திற்கு உயிர் இருந்துச்சு, ஆனால் எந்த உறுப்புகளும் இல்லையேன்னு கலங்கிய பேச்சியம்மன் மறுபடியும் ஈசனை நினச்சி அழுதாங்க. பிள்ளை வரம் கேட்ட எனக்கு இந்த முண்டத்தை தந்துட்டீங்களே அப்படின்னு புலம்ப ஈசனார் அங்கே தோன்றி அந்த பிண்டத்துக்கு உறுப்புகளை கொடுத்து அழகியதொரு ஆண் குழந்தையா மாற்றி அம்மை கிட்ட தந்தருளினார். முண்டமாக பிறந்த அந்த குழந்தைக்கு முண்டன்னும், சுடலை முத்துக்களால் பிறந்ததால் சுடலை மாடன்னும் அம்மை பெயர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மயானத்திலேயே பிள்ளைக்கு அமுதூட்டுனாங்க. தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு கைலாயம் வந்து சேர்ந்தாங்க. அன்னையோடு கைலாயம் வந்த சுடலை நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து வந்தார். அன்னை கொடுத்து அமுத உண்டு வளர்ந்து வந்த சுடலைக்கு வயிற்று பசி தீரலை. ஒரு நாள் பார்வதி தேவி சுடலைக்கு அமுதூட்டிட்டு படுக்கைக்கு போயிட்டாங்க. நடுஜாமத்தில் சுடுகாட்டில் பிணம் ஒன்று எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த வாசனை கைலாயத்துடைய தொட்டிலில் படுத்திருந்த குழந்தைக்கு எட்டுச்சு. சுடலையப்ப, நம்ம அம்மா ஊட்டுற அமுது நம்மளுக்கு போதாது, நாம் போய் எரியிற இந்த பிணத்தை தின்று வருவோம் அப்படின்னு நினச்சாரு. தொட்டிலிருந்து இறங்கின சுடலை சுடுகாட்டுக்கு போய் எரியிற பிணங்களை தின்றாரு. அங்கே சுற்றி திரியிற பேய்களுக்கும் உணவளிச்சாரு. பேய்களோடு பேயா சுடலை அங்கே நடனமாடினார். தன் தாய் தன்னை தேடுற வேலை வந்தப்ப கைலாயத்துக்கு போய் தொட்டில் குழந்தையா படுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, பசியில் அழற குழந்தை மாதிரி சுடலை அழ ஆரம்பிச்சாரு. தன் குழந்தையோட அழுகையை கேட்ட பார்வதி தேவியும் ஓடி வந்து குழந்தையை எடுத்து அணைச்சாங்க. அப்போ குழந்தை மேலே பிணவாடை வீசிச்சு. இதை பார்த்த பார்வதி தேவி திகைப்படைஞ்சு, உங்ககிட்ட குழந்தை வரம் கேட்டா இப்படி பிணம் திணற பேயை எனக்கு தந்துட்டீரே அப்படின்னு ஈசன் கிட்ட கதறினாங்க. ஈசன் அதுக்கு, பிணத்தை தின்னுட்டு வந்துட்டதுனால கைலாயத்துக்கு இவன் ஆக மாட்டான், அதனால் இவனை பூலோகம் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுடலையை கூப்பிட்டாரு. சிவபெருமான் கூப்பிட்டதும் சுடலை வந்தார். மகனே சுடலை, உடலெறிகிற மயான சுடலிருந்து அவதாரமானதுனால அந்த சுடலையாண்டியும் நீதானப்பா. மயானத்தில் மாய உருவெடுத்ததால மாயாண்டி சுடலையும் நீயே. பேய்களுக்கு அதிகாரி நீ, பேறு பெற்ற மாசுடலையும் நீயே அப்படின்னு சொல்லி, மகனே நீ பூலோகம் போ, அங்கே உனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு ஈசன் சொன்னார். சுடலை அதுக்கு, பகவானே, என்னை அவதரித்த நீங்களே என்னை பூலோகம் போக சொல்லி பணிக்கிறப்ப நான் என்ன செய்ய முடியும்? உங்களோட மனசுப்படியே நான் போகிறேன். ஆனால் அப்பனே, அங்கே நான் என்ன செய்யணும்? அங்கே உணவுக்கு நான் என்ன செய்வேன்? இப்படியே போனால் என்னை யார் மதிப்பாங்க? பூலோகத்தில் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஈசன் கிட்ட கேட்டார். ஈசன் உடனே, மகனே, நீ அங்கே போனதுமே நானே உன்னை வழி நடத்துவேன்.
பூலோக இடுகாட்டு சிதைகளில் உனக்கு உணவு கிடைக்கும். அதுபோக மனிதர்கள் உனக்கு வில்லோடு முரசோடு வீரகண்டன் கொட்டோடு ஊட்டு போட்டு கோடை கொடுப்பாங்க. நீ போகலாம் அப்படின்னு சொன்னார். சுடலையோ ஈசனை பார்த்து, பகவானே, அதே ஊட்டு பூசையை இந்த கைலாசத்திலேயே எனக்கு போட்டுத்தாருங்க. அப்போதான் நான் பூலோகத்திலும் போய் இது போல கேட்க முடியும் அப்படின்னு சொன்னார். மகனே, உனக்கு எப்படிப்பட்ட கொடை வேண்டும்னு ஈசனார் கேட்டார். எட்டாத பரன் போட்டு அதில் 8 அடுக்குகளில் எனக்கு படையலிட வேண்டும். ஒரு பரனில் ஒரு கோட்டை புழுங்கல் அரிசி சோறும், ஒரு பரனில் சூழியாடுகளும், ஒரு பரனில் சூழி எருமைகளும், ஒரு பரனில் சூழி பன்றிகளுமாக உயிர்பலிகள் படையலிட வேண்டும்னு சுடலை கேட்டார். இதை கேட்டதோ கைலாயமே அதிர்ச்சியாச்சு. கைலாயத்தில் அசைவ படையலா? அதுவும் ஈசனாரிடமே. இவன் கேட்டுட்டானே அப்படின்னு அத்தனை தேவாதி தேவர்களும் மலைச்சாங்க. உமையவளுக்கோ தன்னுடைய பிள்ளை இப்படி பிணந்தின்னி பிள்ளையாகி விட்டானே அப்படிங்கிற வருத்தம். ஆனால் ஈசன் அதுக்கு இசைந்தார். தேவாதி தேவர்கள் முன்னிலையில் அத்தனை படையல்களையும் ஏற்றுக்கிட்டாரு சுடலை. நடனமாடினார். தேவ மங்கைகளும் நடனமாடினாங்க. கடைசியாக ஈசனார்கிட்ட, இந்த பலிகள் எனக்கு போதாது, எனக்கு நரபலி வேண்டும்னு சுடலை கேட்டார். ஈசனோ மௌனமாக தன்னுடைய காலால் தரையை தேய்ச்சார். அங்கே தேவகணியன் தோன்றுனான். தன்னோட மகுடத்தை இசைச்சு மாடனை மகிழ்விச்சான். ஆடுனான். அவனோட ஆட்டத்தில் மயங்கினார் மாடன். தன்னுடைய கையை கிழிச்சு நாக்கை கிழிச்சு ரத்தத்தை மாடனுக்கு பலியாக கொடுத்தான். அதையே நரபலியாக ஏற்ற மாடனும் ஈசனார்கிட்ட வந்து மறுபடியும் வரம் கேட்டார். ஓயாத பேய்களை அடக்கும் வரம் வேண்டும். தர்க்கம் செய்யும் பேய்களை நான் தடிகொண்டு ஓட்ட வேண்டும். நான் கொடுக்கும் மயான சாம்பலால் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து போக வேண்டும். நல்லவர்கள் என்னை பணியாவிட்டாலும் அவர்களுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும். கெட்டவர்கள் என் பாதம் பணிந்தாலும் அவர்களை நான் கருவறுக்க வேண்டும் அப்படின்னு சுடலை கேட்டார். மகனோட சொல்லுக்கு தந்தையும் செவிமடுத்தார். தந்தேன் மகனே, நீ செல்லலாம்னு அவரை வழி அனுப்பி வச்சார். ஈசன் கிட்ட வரம் வாங்கின சுடலை மாட சுவாமி கைலாயத்துடைய தென்வாசல் வழியாக வெளியேறினார். வீராவேசமா கையில் வல்லையம் வீச்சருவால் பொந்தந்தடியை ஏந்தி வல்லவனாம் மாயன் சுடலையாண்டி பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தார். திருக்கேதாரம் தொடங்கி அனைத்து சிவாலயங்களுக்கும் போய் வழிபாடு செஞ்சார். வடநாட்டு புண்ணிய தலங்களையெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு தென்னாடு நோக்கி வந்தார் சுடலை மாட சுவாமி. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரையும் சிதம்பரத்து நடராஜரையும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரையும் தரிசிச்சுட்டே மலையாள தேசத்துக்கு போய் புண்ணிய தலங்களை தரிசித்தார். அதுக்கப்புறமா பேச்சிப்பாறைக்கு பக்கத்தில் கொட்டாரக்கரைங்கிற ஊருக்கு சுடலைமாட சாமி வந்தடைஞ்சார். சுடலைமாட சுவாமி கொட்டாரக்கரை வந்து சேர்ந்த சமயத்தில் அங்கே கோயில் கொண்டிருந்த அன்னை பகவதிக்கு திருவிழா. தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றுட்டு இருந்துச்சு. தேரில் சிம்மக்கொடியை பார்த்ததும் தன்னுடைய தாய்க்குத்தான் திருவிழா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சுடலைமாட சாமி அன்னையிடம் அடைக்கலம் கேட்டு வணங்கி நின்னார். தேர் மேலே இருந்த அன்னை கூட்டத்தோடு இருந்த சுடலைமாட சாமியை கவனிக்கல. அன்னையோட கவனத்தை ஈர்க்கிற விதமாக சுடலைமாட சாமி ஒரே பாய்ச்சலா ஓடி தேர் மேலே பாஞ்சார். தேரோட அச்சு முறிஞ்சுது. கோவிலோட கொடி மரத்தை உடைச்சு கோவில் கொடியை கிழிச்சாரு. திருவிழா கூட்டத்துக்குள்ள தேவதாசியுடைய நடனத்தை காமத்தோடு பார்த்துட்டு இருந்த ஒருத்தனோட தலையை பிடுங்கி எறிஞ்சாரு. அவனோட காமத்தை காசாக்கிற எண்ணத்தோடு இருந்த தேவதாசி மேலே அந்த தலை பட்டதால் அவளும் இறந்தான். அன்னையே கதின்னு இருந்த கோவில் பூசாரியையும் அடித்தாரு சுடலைமாட சாமி. பூசாரி அன்னைக்கிட்ட முறையிட்டாரு. அன்னை பகவதிக்கு பொறுக்கலை. யாருடா அது என்னுடைய கோட்டைக்குள்ளே அத்துமீறியது அப்படின்னு கோபத்தோடு கிளம்பி வந்தாங்க அன்னை. ருத்ர கோலத்தில் இருக்கிற தன்னை பார்த்தா அன்னையோட கோபம் அதிகமாகும் அப்படின்னு நினச்ச சுடலைமாட சாமி 7 வயது பாலகனா உருக்கொண்டு அன்னைக்கு முன்னாடி நடந்து வந்தார். பாலகனை கண்டதும் அன்னையுடைய தாய்மை பெருக்கெடுத்துச்சு. இந்த சிறுவனா என்னுடைய கோட்டையில் அட்டகாசம் செஞ்சது அப்படின்னு நினச்ச அன்னை அவர்கிட்ட விசாரிச்சாங்க. பாலகா, உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய பெற்றோர் யார் அப்படின்னு அன்னை கேட்டாங்க. சுடலை மாடனும் தன்னை பற்றின விவரங்களை சொன்னார். அம்மையே, என்னுடைய வரலாறே ரொம்பவும் விசித்திரமானது. எல்லாரும் இறந்த பிறகுதான் சுடுகாடு போவாங்க. ஆனால் நான் படைக்கப்பட்டதே மயான சுடலையில தான்.
அப்படி சுடலையில் உருவானதுனால எனக்கு சுடலைன்னு பெயரிட்டாங்க. நான் பார்வதியாள் பிள்ளை, பரமனோட அம்சம். பிறந்த இடம் உயர்ந்த இடம், நல்ல பிள்ளையா இருந்திருக்கலாம். வீட்டுக்கு அடங்காம மயானத்தில் போய் பிணத்தை தின்று விட்டு வந்துட்டேன். நீ மாமிசத்தை தின்றதால மாணிக்க கைலாயத்துக்கு ஆகாது. அதனால நீ பூலோகத்துக்கு போன்னு என்னை புறக்கணிச்சு அனுப்பிட்டாங்க. இந்த மண்ணுலகத்தில் தாயே எனக்கு அக்கமில்லை பக்கமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. திக்கற்ற பாவி போல இந்த தெருவில் நின்று தவிக்கிற. நான் பார்வதிக்கு பிள்ளைனா இந்த பகவதிக்கு குழந்தைதானே. இப்போ வளர்ப்பார் கைப்பிள்ளையா வந்தேனம்மா உன்னிடத்தில். இருக்க ஒரு இடம் கொடு, நான் இருக்கிற உன்னுடனேயே அப்படின்னு சொன்னார் மாயசுடலை. பகவதி அம்மனுக்கு இரக்கமாகவும் இருந்துச்சு. பார்த்தாங்க பகவதி, இப்படி ஒருத்த நம்மளுக்கும் தேவைதா அப்படின்னு நினச்சி, மகனே நீ பார்வதிக்கு பிள்ளைனா எனக்கும் பிள்ளைதான், அதில் எள்ளளவு சந்தேகம் இல்லை. வரவேண்டிய இடத்துக்குத்தான் நீ வந்திருக்க. தாயிடத்தில் வந்த பிள்ளை, இனி கவலைப்பட வேண்டாம். சுடலையில் பிறந்ததால உனக்கு சுடலைன்னு பெயரிட்டதா சொன்ன. நானும் உனக்கு பெயர் வைக்கிறேன். தேரோட அச்ச உடைச்சதால உனக்கு தேரடி மாடன்னு பெயரிடுற. உனக்கு தேரடியில் ஒரு நிலையம், தெப்பக்குளத்தில் ஒரு நிலையம், கோபுரத்தில் ஒரு நிலையம், கொடிமரத்தில் ஒரு நிலையம் போட்டுத்தர அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, உன்னோட ஆலயத்தை நான் தினந்தோறும் பார்க்கிறேன். உனக்கு பச்சரிசி சாதத்தை தவிர வேறொன்னும் படைக்க காணும். இதை தின்னா எனக்கு பசி அடங்காது அப்படின்னு சொன்னார் சுடலை மாடன். உனக்கு வேறென்ன வேணும் கேளுன்னு பகவதி அம்மன் கேட்டாங்க. ஒரு கோட்டை புழுங்கலரிசியில் சோறு பொங்கி ஒரே படையலாக இடணும்னு சுடலை சொன்னார். அப்படியே தந்தோம்னு சொல்லி அன்னையும் சுடலைக்கு படையலிட ஏற்பாடு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலோட ஈசான மூலையில் இருக்கிற 7 கடாரம் தங்கத்தை காவல் காக்கிற பொறுப்பையும் சுடலைக்கிட்ட பகவதி அம்மன் ஒப்படைச்சாங்க. படையில தின்ற சுவாமிக்கு பசி அடங்கலை. அதனால் அன்னையோட ஆலயத்துக்கு வர கொடியவர்களை கொன்று தின்ன ஆரம்பித்தார். இதை பார்த்த பகவதிக்கு பொறுக்கலை. இங்கே பாரு மகனே, என்னை நாடி வரவங்க நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றுறது என்னோட கடமை. நீ அவங்கள வதம் செய்யக்கூடாதுன்னு அன்னை எச்சரித்தாங்க. சுடலை அதுக்கு, அம்மா எனக்கு எல்லா நீதிகளும் தெரியும், எல்லா தர்மங்களும் தெரியும். நீ கொடுக்குற தேங்காய் சில்லையும் பச்சரிசி சாதத்தையும் தின்று வயிறு நிறையலை. நான் எவ்வளவு பசியில் இருந்தாலும் இங்கே வரவங்களில் குணவன்களையும் நல்லவர்களையும் பார்க்குறப்ப என்னுடைய பசி மறந்து அவங்க என்னுடைய பிள்ளைகளாக தெரிகிறாங்க. அவங்களுக்கு வரவிருக்கிற தீமைகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் பிரித்து அவங்கள நான் பாதுகாக்கிறேன். ஆனால் என்னுடைய வயிறு நிறைஞ்சிருக்கிறப்ப கூட துரோகிகளும் துஷ்டத்தனமானவர்களும் என்னுடைய கண்களில் பட்டாலே என்னுடைய வயிறு பசி எடுத்து அவங்கள அழித்து தின்னடுற. ஈசன் என்ன இப்படி படைச்சிட்டாரு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல், அம்மையே உன்னுடைய வருத்தம் எனக்கு புரியுது. அதனால் தினமும் உனக்கு மத்தியானம் உச்சிக்கால பூஜை நடக்கிறப்ப எனக்கு ஒரு சேவல் கொடு, வெள்ளிக்கிழமையானா ஒரு தீர்த்தம் வச்சு கொடு, மாதம் கடைசி செவ்வாய்க்கு ஒரு படுக்கை போட்டு கொடு, வருடம் ஒரு தடவை உன்னுடைய தேரோட்டத்துக்கு முன்னதாக எனக்கு ஒரு ஊட்டு போட்டு கொடு. அதுக்கப்புறமா நான் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார் சுடலை. மகனே, இது சிவகாம முறைப்படி பூஜை நடக்கிற திருத்தலம். இந்த சைவ பூஜையில் நீ ரத்தம் கேட்கறது நியாயமில்லைன்னு அம்மை சொன்னாங்க. இதை கேட்ட மாடனும், அம்மையே நீ கொடுக்குற சைவப்படையல் எனக்கு போதலை, என்ன செய்யறது, என்னை படைச்ச ஈசன் இப்படி படைச்சிட்டாரு. நாளையிலிருந்து நான் மயானத்துக்கு வேட்டைக்கு போகிறேன். செவ்வாய் மற்றும் வெள்ளி இரவுகளில் நான் வேட்டைக்கு போக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அம்மையும் அனுமதி கொடுத்தாங்க. இப்படியா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மயான வேட்டைக்கு செல்வதும் அன்னையோட புதையலுக்கு காவல் இருப்பதுமா சுடலை மாடன் தன்னுடைய நாட்களை கழிச்சு வந்தார். அதே சமயம் அந்த மலையாள தேசத்தில் நந்தன் புனலூர் சலியர்கரை 4 சாலியர் தெருவில் அந்த காலத்தில் 1008 வீட்டு புலையன்மார்கள் வசித்து வந்தாங்க. இந்த புலையன்மார்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருந்தான். அவன் பேர் காளிப்புலையன். மாந்திரீகந்தான் இவங்களோட தொழில். அதுவும் சாதாரணப்பட்ட மாந்திரீகம் இல்லை. அந்த புலையன்கள் வானத்தையே வில்லா வளைச்சிடுவாங்க, மணல்லையே கயிறு திரிச்சிடுவாங்க, உரலுக்குள்ளே மைய வச்சு அதை இந்த உலகமெல்லாம் சுத்த விடுவாங்க. அது உலகமெல்லாம் சுற்றி வீட்டுக்கு வரும்.
அம்மிக்குள்ள மைய வச்சு அதை இந்த அகிலமெல்லாம் பறக்க வைப்பாங்க. அது அகிலமெல்லாம் பறந்து வீட்டுக்கு வரும். சுழவு தட்டியையும் 90 காதவழிக்கு பறக்க விடுவாங்க. அது ஒற்று பார்த்து வரும். கரையாத பொருட்களையும் கரைக்க வல்லவங்க, கனத்த உருக்களையும் அழிக்க வல்லவங்க. இந்த மந்திரவாதியான காளிப்புலையனோட மனைவி பேரு காளிப்புலச்சி. 2 பேருக்கும் வெகு நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை. நந்தன் புனலூரில் பாதாளக்கண்டி ஈஸ்வரிங்கிற ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சு. அங்கே போய் 48 நாள், அதாவது ஒரு மண்டல காலம் விரதம் இருந்தா காளிப்புலச்சி. ஒரு காகமானது அக்ரஹாரத்தில் ஔவையார் விரதம் இருந்த ஒரு ஆச்சி வீட்டிலிருந்து ஒரு மா கொழுக்கட்டையை கொண்டு வந்து கரமேந்தி தவசிருந்த காளிப்புலச்சியுடைய கையில் போட்டுச்சு. கோவிலில் கிடைச்சதால பிரசாதமாக நினச்சி அதை எடுத்து உண்டா காளிப்புலச்சி. உடனே அவ கருவுற்றா. 10வது மாதம் பெண் குழந்தை பிறந்துச்சு. தவமிருந்து கிடைச்ச குழந்தைங்கிறதுனால சந்தோஷப்பட்ட காளிப்புலையன் ஊர் மெச்ச விழா எடுத்து கொண்டாடினான். அவனுக்கு குலதெய்வம் இசக்கி. மாப்பிண்டத்தில் அவதாரமானதுனால 2ஐயும் இணைச்சு மாவிசக்கின்னு குழந்தைக்கு பெயர் சூட்டுனான். அந்த குழந்தை இனிதே வளர்ந்துச்சு. 5 வயசுலேருந்து அரிய கலைகளை படிக்க வச்சா. 13வது வயசில் பருவம் அடைஞ்சா மாவிசக்கி. அவளோட அழக உவமானம் சொல்ல யாராலும் முடியாது. ஊரே மயங்கிற பேரழகு. மகளை பார்த்த காளிப்புலையன் மகளோட அழகுக்கு நிகரான நகைகளை பூட்டி அவளை அலங்காரம் செய்ய ஆசைப்பட்டா. ஆனால் அவன் நியாயமான முறையில் ஆசைப்படலை. அவனோட மாந்திரீக புத்தி அவனை கெடுவழியில் போக தூண்டுச்சு. அஞ்சனமைன்னு ஒரு மை. அதை கண்ணில் இட்டா பூமியில் இருக்கிற புதையல் கூட புலப்படுமா. அந்த அஞ்சனமையை எடுத்து வெற்றிலையில் தடவி பார்க்கறான் காளிப்புலையன். அங்கே கொட்டாரக்கரை பகவதி வாசல் தெற்கு மேட்டு கழுங்கு திருவாத்தி மூட்டுக்குள்ள 7 அண்டா திரவியம் அசையாமல் இருக்குது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுடலை மயான வேட்டைக்கு போயிட்டாரு. இதுதான் நல்ல தருணம். அந்த திரவியத்தை களவெடுத்து வந்து மகளுக்கு நல்ல அணிகலன்கள் செய்யணும்னு மாந்திரீக சாலத்தோடு காளிப்புலையன் கிளம்புறான். மாந்திரீக வேலையோடு கொட்டாரக்கரை பகவதி வாசல் வந்து 7 அண்டா திரவியத்தில் ஒரு அண்டாவை காளிப்புலையன் கொள்ளை போட்டு வீட்டுக்கு வந்தான். மயானம் போன சுடலை கழுங்குக்கு வந்தார். 7 அண்டா திரவியத்தில் ஒரு அண்டா காலியாக இருக்கிறத பார்த்தாரு. பகவதி அம்மன் கிட்ட வந்தார். அம்மா, நான் காவல் காத்த திரவியத்தை எவனோ களவெடுத்து போயிட்டான். யார் அவ? அவனோட திசையை சொல்லு அப்படின்னு மாயாண்டி சுடலை கேட்டார். அம்மா அதுக்கு, மகனே, திரவியம் போனாலும் போகட்டும், அவனை பற்றி கேட்காத. ஏன்னா அவன் காலனை விட கொடிய பாவியவ. மகனே, நந்தன் புனலூர் சளியர்கரை 4 சாலியர் தெருவில் 1008 வீட்டு புலையன்மார்கள் வசிச்சு வராங்க. அந்த புலையன்மார்களுக்கெல்லாம் அவனே தலைவன். நம்மோட திரவியத்தை களவெடுத்ததும் அவனேன்னு அம்மை சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, பாம்பு கடிச்சு இறந்தார்கள்னு யாருமே கண்டது கிடையாது அவன் வாழற தெருவில். தேள் கொட்டி அழுதவங்க அங்கே யாரும் இல்லை. அவங்கள எதிர்த்து போனவங்க திரும்பி வந்த சரித்திரமே இல்லை. அவ்வளவு கொடிய மாந்திரீகவாதிகள் இருக்கிற இடம். அதனால் நீ போனால் உன்னையும் பிடிச்சு அடைச்சிடுவான். அதனால் போக வேண்டாம் மகனே, போனது போகட்டும், நீ உள்ளே இரு அப்படின்னு அம்மை சொன்னாங்க. ஆனால் சுடலை கேட்கல. அம்மா, என்னோட காவலிருந்து ஒருத்தர் களவெடுத்து போனதுக்கு அப்புறமாவும் நான் ஏன்னு கேட்காம இருக்கிறது முறையா? நீ ஒரு வார்த்தை சொல்லு. மகனே சுடலை, சென்று வா, வென்று வான்னு ஒரு முறை ஆசி கொடுத்து அனுப்பு. கொள்ளை கொண்டு சென்றவனை கொடியறுத்து வாரேனம்மா, களவெடுத்து சென்றவனை கருவறுத்து வாரேனம்மா, மங்கவாய் வாயதிலே மண்ணள்ளி போட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி பலிவேகம் கொண்டு கொடும் சபதம் விட்டாரு சுடலை. எல்லாத்தையும் கவனித்து பார்த்தாங்க அம்மை. இனி இவனை அடக்க முடியாது அப்படின்னு உணர்ந்து, சென்று வா மகனே, சென்று வா, புலையனை வென்று வா மகனே, வென்று வான்னு வாழ்த்தி நல்ல விடை கொடுத்து மந்திரித்த வளையத்தையும் கொடுத்து திருநீரையும் கொடுத்து சுடலைய பகவதி அம்மையை அனுப்பி வச்சாங்க. வீராவேசத்தோடு கொட்டார கரையிலிருந்து சுடலை ஆண்டவர் கிளம்புனார். மோசம் செய்த மோசக்காரனை நாமும் வேஷம் போட்டு மோசம் செய்வோம்னு எண்ணம் கொண்டு பாம்பாட்டியா உருவம் கொண்டார். கானகத்தில் தான் பிடிச்ச பாம்புகளை கொண்டு நத்தம்புணலூர் வந்தடைஞ்சார். பாம்புகளை தெருவில் விட்டு வித்தை காட்டிட்டு இருந்தார். காளிப்புலையன் வீட்டிலிருந்து யாரும் வந்து பார்க்கல. ஆனால் காளிப்புலையனோட மகள் மாவிசைக்கு
தான் வீட்டோட மாடியில் நின்று இதை கவனிச்சிட்டு இருந்தா. அவளை பார்த்தாரு சுடலை. இவளுக்காகத்தானே அந்த திரவியத்தை களவெடுத்தான் பெரும்புலையன். அதனால் முதல்ல இவளை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி வயசான பண்டார உருவெடுத்து காளிப்புலையனுடைய வீட்டுக்கு வந்து கையேந்தி பிச்சை கேட்டார் சுடலை. யாரோ சிவனடியார் தான் தன்னுடைய இல்லம் தேடி வந்து பிச்சை கேட்கிறதா நினச்ச மாவிசைக்கு அன்னம் எடுத்துட்டு வந்து பிச்சையிட வாசலுக்கு வந்தா. அவள் தெற்கு வாசலுக்கு வந்தா. சுடலை வடக்கு வாசலுக்கு போய் பிச்சை கேட்குறதும், அவள் வடக்கு வாசலுக்கு வந்தா. சுடலை தெற்கு வாசலுக்கு வந்து பிச்சை கேட்பதுமா அவளை அலக்கழிச்சாரு. இதனால் மாவிசைக்கு கோபம் அடைஞ்சா. அடே கிழட்டு பண்டாரோ, பிச்சை எடுக்க வந்தா கொடுத்ததை வாங்கிட்டு போக வேண்டியது தானே, ஏன் இப்படி விளையாடுற அப்படின்னு கோபமாக சுடலையை நோக்கி கேட்டா. சுடலை எதுக்கு? பெண்ணே, நான் பிச்சைக்காக வந்தேன்னு நினச்சியா? இல்லை, உன்னோட அப்பனுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்குது, அதை முடிக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். மரியாதை குறைவாக பேசுனா உன்னையும் இல்லாமல் அழிச்சிடுவ அப்படின்னு சொன்னார். அவர் இன்னும் என்ன சொன்னார்னா, பெண்ணே உன்கிட்ட பேசி நான் வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணீர் கொடுன்னு கேட்டார். மாவிசைக்கு அதுக்கு, அடே கிழவா, நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிறேன், அத்தோடு உனக்கு தர தண்ணீரும் இங்கே இல்லை, உனக்கு தண்ணீர் தரும்படியான இழிவான ஆட்களும் இங்கே இல்லை அப்படின்னு அகங்காரமாக சொன்னான். உடனே சுடலை மாடன் அவளை பார்த்து, அடி மாவிசைக்கு, உன்னோட அப்பனுக்கு பசும்பாலை கறந்து கொண்டு வந்து அலமாரியில் வச்சிருக்க, என்கிட்டவோ உனக்கு தர எதுவுமே இல்லைன்னு சொல்லுற, அதுபோக என்னை மிக இழிவாக வேற பேசிட்ட. கள்வனுக்கு பிறந்த நீயே இழிவானவ, அதனால் இன்னும் 8 நாட்களுக்குள்ள உன்னை கண்ணி கழித்து உன்னுடைய அகங்காரத்தை அழித்து, அத்தோடு உன்னையும் உன்னுடைய அப்பனையும் அவன் குடியையும் கருவறுத்து அழிப்ப. இது தவறுனா நான் மயானத்தில் உருவெடுத்து கைலாசத்தில் வளரவும் இல்லை, என்னுடைய தாய் பார்வதி தேவியா பேச்சியும் இல்லை, என்னோட பேர் சுடலையும் இல்லை அப்படின்னு மார்த்தட்டி சபதம் செஞ்சு சுடலை மாயமாக மறைஞ்சிட்டாரு. இதை கேட்டதும் மாவிசைக்கு அதிர்ச்சி அடைஞ்சா. தன்னுடைய தந்தை வந்ததும் இதை தெரிவிச்சா. யாரோ ஒரு கிழட்டு பண்டாரோ தன்னுடைய வாசலில் பிச்சை கேட்டு வந்து அதுக்கப்புறமா தன்னுடைய மகளை கற்பழிக்க நாள் குறித்ததை நினச்சி வேதனையில் ஆழ்ந்தா காளி பெரும்புலைய. அஞ்சனை மையெடுத்து யாருன்னு பார்த்தா அவனால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. மாந்திரீகத்தில் பெரியவன்னு பெயர் எடுத்த என்னையே ஒருத்தர் ஏமாற்றி இருக்கானா, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு மாவிசைக்கு மந்திரக்காவல் அமைச்சான். 7 அறைகளை அடுக்கடுக்க அமைச்சு நடு அறையில் பெண்ணை அமர செஞ்சா. யாரும் அதை நெருங்க இயலாத வண்ணம் தன்னுடைய மாந்திரீகத்தால் வளையம் அமைச்சா. ராத்திரி நேரத்தில் எறும்பு உருக்கொண்டு மாவிசைக்கியுடைய அறையை அடைஞ்சாரு சுடலை மாடசாமி. அவளுக்கு தெரியாமலேயே அவளை கற்பழிச்சாரு. வந்த சுவடு இல்லாமல் வெளியேறினார். அடுத்த நாள் காலையில் மகளை எழுப்ப வந்த காளி புலச்சி மகளோட நிலைமையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா. மாவிசைக்கையும் கண்ணாடியில் தன்னுடைய கோலத்தை பார்த்து அழத் துவங்கினான். காளிப்புலையன் அதிர்ந்தா. தன்னுடைய மாந்திரீகம் பொய்த்ததை நினச்சி பயந்தான். வந்தவ மிகப்பெரிய ஆள், தன்னால் அவனை எதிர்க்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் அவனோட மனசில் வந்தவ யாருங்கிற கேள்வி எழுந்துட்டே இருந்துச்சு. மை போட்டு பார்த்தா, ஏவல் தேவதைகள் கிட்ட கேட்டா, யாராலும் சொல்ல முடியலை. மாவிசைக்கு கர்ப்பமானான். அதே நேரத்தில் பெரும்புலையனை குடும்பத்தோடு அழிக்க நாள் பார்த்து காத்திருந்தாரு மாடன். மாவிசைக்கு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தா. ஆலடிப்புதூரில் காக்காச்சி மலை தாண்டி பழியன்மார்கள் விவசாயம் செஞ்சு வந்தாங்க. அவங்க விவசாயம் செய்கிற சோலையை நாசம் செஞ்சா புலையன் நேரில் வருவா, அவனை பழி வாங்கலா அப்படின்னு நினச்ச சுடலை மாடசுவாமி ஒரு நாள் ராத்திரி பழியன்மார்கள் விவசாயம் செஞ்சு வந்த சோலைக்குள்ளே புகுந்து அதை முற்றிலும் நாசம் செஞ்சார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்த பழியன்மார்கள் அதிர்ச்சியில் புலையன்கிட்ட ஓடி வந்தாங்க. புலையனும் தானே நேரில் வந்து பார்க்கிறதா சொல்லி அவங்கள அனுப்பி வச்சா. புலையன் காக்காச்சி மலைக்கு போக இருக்கிறதா அறிந்த காளி புலச்சி அவனை தடுத்தா. யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது, நீ என்ன தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு புலையன் புறப்பட்டு போனான். பழியர்களுடைய சோலையில் அமர்ந்து மை போட்டு பார்த்தப்ப அவனால் எதையுமே கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் சுடலை மாடன் தானே அவனுக்கு நேரில் பிரசன்னமானார். தான் யாருங்கிறத அவனுக்கு தெரியப்படுத்தினார். நீ இல்லாததால் உன்னுடைய மகளை கற்பழித்து உன்னுடைய சோலை நடுவங்களையும் அழிச்சது நான் தான், அடுத்து உன்னையும் அழிப்ப அப்படின்னு வெறிகொண்டு சொன்னார் சுடலை மாடன்.
சுடலையுடைய சக்தியை அறிந்து பயந்து போன புலையன் சுடலை எதை கேட்டாலும் அதை கொடுத்து அவரை எப்படியாச்சும் அடக்க நினைச்சு, நீ என்ன கேட்டாலும் தர, உன்னுடைய கோபம் தீர நான் என்ன தரணும், எதை கேட்டாலும் தர அப்படின்னு சொன்னான். சுடலை மாடன் அதுக்கு, நீ யாருக்காக என்னுடைய கட்டுக்காவலை மீறி என் அம்மையுடைய திரவியத்தை களவெடுத்தாயோ அந்த மாவிசக்கிய கருவோடு கொடி புடுங்கி எனக்கு காப்பூசை கொடுத்தீனா உன்னுடைய கட்டுக்குள்ள அகப்படுவ, இல்லைன்னா அடுத்து உன்னையும் அழிச்சிடுவேன்னு சொன்னார். எப்படியோ தான் தப்பிச்சா போதுன்னு நினச்ச சிறு குணத்தவனான காளிப்புலையன் மாவிசக்கிய அந்த காக்காட்சி மலை கண்ணாடி சோலைக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு 7 பரன் போட்டு 7 விதமான பலிகளை கொடுத்தான். சுடலையோ, டேய் புலையனே, சொன்னது மாதிரி உன்னுடைய மகளை பலி போட்டு கொடு, இல்லைனா நீ நினச்சது நடக்காது அப்படின்னு கர்ஜித்தாரு. தான் பெத்த மகள்னு கூட பார்க்காம அந்த சண்டாள பாவி காளிப்புலையன் சூழ்கொண்ட ஒரு பசுவை கிடத்துவது மாதிரி பரன் மேலே அவளை கிடத்தி கை கால்களை கட்டி அவளோட வயிற்றை கிழிக்க ஆயுதத்தை கையில் எடுத்தான். அப்பதான் தான் சாக போகிறோங்கிறதே மாவிசக்கிக்கு தெரிஞ்சுது. அட சண்டாள பாவி புலையனே, அருமை பெருமையா வளர்த்து என்ன பலி கொடுக்க வந்துட்டியே அப்படின்னு அவ அழுது புழம்பி பதறினான். அவளுடைய பதறலை பார்த்த சுடலை யாருக்கும் தெரியாம நொடி வேளையில அவளுடைய மனசுக்குள்ள புகுந்து, பெண்ணே, நீ முற்பிறவியில செஞ்ச பலன்படி இந்த கள்வனுக்கு மகளான, பெற்றோர் செய்கிற தவறுகளுக்கு பிள்ளைகளும் பதில் சொல்ல வேணும். என் அம்மையுடைய பொருள்னு அறிந்தும் நீ அதை அனுபவிக்க துணிஞ்ச, அதனால இந்த பிறவியிலையும் தவறிழைச்ச. அதனால என்னோட சட்டப்படி இவைகளுக்கு நான் வழங்குற கூலி இதுதான் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார். வெளியே வந்த சுடலை, டேய் வேலை தவறுது அப்படின்னு ஓங்கார சப்தம் இட்டாரு. தான் தப்பிச்சா போதுன்னு நினச்ச புலையன் தான் பெத்த மகள்னு கூட பார்க்காம மாவிசக்கியுடைய வயிற்றை கிழிச்சு கருவோடு பிள்ளைய பிடுங்கி தலவாழை இலையில வச்சு சுடலைக்கு வாரி கொடுத்தான். அதை ஏற்றுக்கிட்ட சுடலை அவனோட சொல்லுக்கு கட்டுப்படுவது மாதிரி அவனுடைய சிமிழுக்குள்ளே நுழைஞ்சாரு. புலையன் சுடலைய சிமிழோடு ஒரு தாமரை தூருக்குள்ளே வச்சு குளத்துக்குள்ளே புதைச்சான். அடுத்ததா அதே குளத்துக்கு புலையனோட மனைவி தண்ணீர் எடுக்கிறதுக்காக வந்தான். தூரை வெடிச்சு சிமிழோடு வெளியான சுடலை புலையனுடைய மனைவியின் தண்ணீர் குடத்துக்குள்ளே சிமிழா புகுந்துட்டாரு. குடம் வீட்டுக்குள்ளே வந்ததும் குடத்திலிருந்து துள்ளி சிமிழா வெளிவந்து பக்கத்தில் இருந்த புலையனோட இடது கால் தொடையில் அமர்ந்துக்கிட்டாரு. பயந்து போன புலையன், இவன் நம்ம இன்னும் விடலையே அப்படின்னு நினச்சி சிமிழை உரல்ல இட்டு இரும்பு உலக்கையால் இடிச்சான். சிமிழ் உடஞ்சு வெளிப்பட்ட தேரடி மாடன் மாயாண்டி சுடலை வீரவேக உருவோடு நின்று அந்த புலையனை ஒரே அடியை அடித்து ஊட்டியை முறிச்சு உதிரத்தை குடிச்சு அவனை அழிச்சு அவனுடைய மனைவி காளி புலச்சியையும் அழிச்சு அந்த திரவியத்தை எடுத்து பழையபடியே கொட்டாரக்கரை பகவதி வாசலுக்கு கொண்டு வந்து பகவதி அம்மை கிட்ட ஒப்படைச்சாரு. அம்மை கிட்ட ஆசி வாங்கி மறுபடியும் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா தீர்த்தங்களும் ஆடி 1008 சிவஸ்தலங்கள் 108 திருப்பதிகங்களையும் மாயாண்டி சுடலை வணங்கி எல்லா தெய்வங்களையும் தொழுத சுவாமி மாயாண்டி சுடலையாண்டவர் மறுபடியும் தென்னாடு வந்து தென்னாட்டில் குற்றாலம் வழியாக சீவலப்பேரிக்கு வந்து சீவலப்பேரி சுடலையாக குடிகொண்டார். அங்கிருந்து பிடிமண் மூலமாக வள்ளியூருக்கு பக்கத்தில் சிறுமலஞ்சியில் ஒத்தப்பனை சுடலையாண்டவராகவும் ஆறுமுகமங்கலத்தில் ஆறுமுகமங்கல சுடலையாகவும் மற்றும் தென்னாடு முழுக்க பல இடங்களில் சுடலையாண்டவர் பறந்து விரிந்து வீற்றிருந்து இன்னைக்கு தன்னுடைய ஆட்சியை நடத்தி வராரு. தன்னை நம்பி வர பக்தர்களுக்கு நல்லருள் பாலிக்கிறாரு. நல்லவங்களோட மனசை நடுங்க செய்கிறவங்க, நட்டாற்றில் கையை நழுவ விடுறவங்க, வரவு போக்குக்கு வழி அடைக்கிறவங்க, வலியை வழக்கிட்டு மானம் கெடுக்கிறவங்க, கற்பு வழி நிற்கிற கண்ணியரை அழிக்கிறவங்க, பொது சொத்தை கொள்ளையடிக்கிறவங்க, பதவியை பயன்படுத்தி பகட்டு வேஷம் போடுறவங்க, இன்னும் பல ஆயிரம் நரித்தனம் செய்கிற நயவஞ்சக மனிதர்களை கழுவேற்றி காவு கொள்கிறாரு சுடலை மாடன். கண்ணீரோடு சுடலை கிட்ட முறையிடுறவங்களுக்காக இன்னைக்கும் துரோகிகளை பழி தீர்த்து நல்லவங்களை காப்பாற்றி வராரு. சுடலை ஆண்டவன் சந்நிதியில் பொய் சத்தியம் செய்பவர்களுடைய குடும்பத்துடைய தலைமுறையும் பூண்டற்று போயிடும். தனக்கு ஒரு துயரம் நேர்ந்துடுச்சு அப்படின்னு கண்ணீரோடு எந்த அப்பாவையும் முறையிட்டா சுடலை மாடன் சும்மா விடமாட்டாருங்கிறது வெறும் கதையல்ல, இரத்த வரிகளால் எழுதப்பட்ட சரித்திரமா இன்னைக்கும் நிலைச்சு நிற்குது. ஓம் சுடலை ஆண்டவரே போற்றி.